தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த தொழில் தான் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு இந்த வேலை தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளால கணிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தில் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, சூரியன் நல்லா இருந்ததுன்னா தலைமை பதவி கிடைக்கும், சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அனுபவ குணம் கிடைக்கும், குரு நல்லா இருந்ததுன்னா தனபாகியம் நல்லாயிருக்கும், சுக்கிரன் நல்லா இருந்தாங்கன்னா உணவு அப்படிங்கிறது கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் அப்படிங்கிறது தான் தொழில் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கும் பொழுது ஸோ என்னென்ன கிரகம் இருக்கலாம், என்னென்ன கிரகம் இருக்கக்கூடாது? லக்னத்திற்கு அந்த 10ஆம் பாவகத்தில் நம்ம ஜாதகராய லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா அதில் தொழிலில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். ஜாதகர் அதை ஒரு முனைப்பாக அப்படிங்கிறது செய்ய மாட்டார். ஏன்னா வேலை அப்படிங்கிறது பழு ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும், அதில் நிறைய சிதறல்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். சரி, எந்த கிரகம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இவங்க இந்த பொண்ணு, இவங்களுடைய பொண்ணு, அவங்களுக்கு வழிவிடுங்கப்பான்னு வழிவிடுவாங்க. அது தானாக நடக்க செயல். ஒரு செயல் தங்கு தடையில்லாமல் நடப்பது தான் பாக்கியம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கும். நம்மளை தேடி வரக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தானாக கிடைக்கும். நம்ம போய் முன்னாடி நின்று அதை வாங்கி பிடிச்சு கொண்டு வரணுங்கிறது கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா, இப்போ என் புள்ள சம்பாதிச்சா எனக்கு வருமானத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாரு. அவருடைய மனைவிக்கு அங்கே சந்தோஷத்தை கொடுக்க முடியுமானா அது பிரச்சனையாகும். ஏன்னா இவர் கால ஓட்டத்தின் காரணமாக அந்த தொழிலை நோக்கி பயணம் பண்ணும்போது அந்த 7ஆம் பாவகம் களத்திர ஸ்தானங்கிறது அடிபடுமானா அடிபடும். நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பத்தை கவனிக்க மாட்டார். அந்த குடும்பங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது மனைவி ஸ்தானம் மட்டும்தான். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். நீங்கள் நம்ம ஐபிசி பக்தியில் சென்ற முறை வந்திருந்தப்ப கொடுத்துருந்த அந்த காணொலி நம்ம நேயர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பை பெற்று நிறைய பேர் அந்த காணொலி எங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி மேம். நன்றி மேம். இந்த நேர்காணலில் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான விஷயம்னா வேலை. ஒன்று வேலை செய்யணும், அப்படி இல்லைன்னா சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு ஒருவேளை நமக்கு இந்த வேலை தான் கிடச்சிருக்கோ, இல்லை நமக்கு இதை விட பெஸ்ட்டாக கிடைக்குமோ, நம்ம இந்த தொழில் செய்கிறதுக்கு பதிலாக அந்த தொழில் செய்யலாமோ, இப்போ நிறைய ஐடி கம்பெனியில் இருக்கவங்க பேசாமல் நம்ம ஒரு பொட்டிக்கடை போட்டாது பொழைச்சிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட பேசாமல் நம்ம ஒரு 9 to 5 ஜாபுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த தொழில் தான் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு இந்த வேலை தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளால் கணிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஜாதகம் இல்லாமல் நம்ம கிடையாது. கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது. அவங்க இயக்கத்தில் தான் நம்ம இயங்குகிறோம். ஒரு ஜாதகத்தில் பொதுவாக சொல்லுவாங்கள்ல, சூரியன் நல்லா இருந்ததுன்னா தலைமை பதவி கிடைக்கும், சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அனுபவ குணம் கிடைக்கும், குரு நல்லா இருந்ததுன்னா தனபாகியம் நல்லாயிருக்கும், சுக்கிரன் நல்லா இருந்தாங்கன்னா உணவு அப்படிங்கிறது கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 10ஆம் பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணலாம், தொழில் முதலீடு அப்படிங்கிறது செய்யலாம். 10ஆம் பாவகம் சரி இல்லையா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு பெட்டிக்கடையிலேயே போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற தன்மையை அவர்களுக்கு கொடுக்குமானா அந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தான் தொழில் உத்தியோகஸ்தானம் அப்படிங்கும் பொழுது அந்த 10ஆம் இடத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் சுபமான விஷயங்களாக இருக்கும். இல்லை ஒரு சில கிரகங்கள் சொல்லுவாங்கல்ல மேம், இந்த கிரகம் போய் உங்கள் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, எப்படி தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், எப்படி தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, லைக் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன கிரகம் இருக்கலாம், என்னென்ன கிரகம் இருக்கக்கூடாது? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த லக்ன அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்ன அதிபதியோ அதில் இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகளோ அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இவங்க ஒரு வேலை பார்த்தாங்கன்னா கௌரவத்துக்காக வேலை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். தானாக ஒரு வேலையை தேடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறத விட இந்த வேலை செஞ்சால் நமக்கு இது நல்லாயிருக்கும், ஒரு டிக்னிட்டி கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் செய்வாங்களே தவிர
அதில் ஒரு முன்னேற்றம் இருக்குமானா கண்டிப்பாக அதில் இருக்காது அப்படிங்கிறதான் சொல்லணும். அப்போது லக்னத்திற்கு அந்த 10ஆம் பாவகத்தில் நம்ம ஜாதகராய லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா அதில் தொழிலில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். ஜாதகர் வந்து அதை ஒரு முனைப்பாக அப்படிங்கிறது செய்ய மாட்டார். ஏன்னா வேலை அப்படிங்கிறது பழு ஜாஸ்தியாக இருக்கும். முதல்ல ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அதில் நிறைய சிதறல்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். சரி, எந்த கிரகம் இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த 10ஆம் இடத்துல அமர்ந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தொழில் பண்ணலாம். உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குமா? தொழில் வந்து ஓகோன்னு இருக்கும். இப்போ பொதுவாக அக்ஷய லக்னம்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா தொழில் நல்லாயிருக்கும். தொழில் சிறக்குமான தொழில் இருக்கும். அவங்க ஜாதகம் அனுசரித்து அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாக சொன்னீங்கன்னா 2ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழில் ஓகோன்னு ஓடும். தொழிலினால் ஜாதகருக்கு வருமானம்ங்கிறது கிடைக்கும். அது அவங்களுக்கு தேவையானதாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். என்னென்னா இதுக்கு முன்னாடி சொன்னோம் அல்லவா, லக்னாதிபதி 10ல் இருக்கும்போது ஜாதகர் ஒரு கௌரவத்துக்காக தொழில் பண்ணுவார். இது வந்து ஆத்மார்த்தமாக செய்வார், ஓடிண்டே இருப்பார். எனக்கு கொடுத்த வேலை இதை நான் ஆத்மார்த்தமாக செய்வேன் அப்படிங்கிற கிரகம் இந்த 2ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மேம், இப்போ நிறைய பேர் வந்து இந்த 9 to 5 ஜாபில் இருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் லட்சங்களில் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த வேலையில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களோட மனசு வந்து அவ்வளோ சம்பளம் வாங்கும்போது கூட நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமா, இந்த வேலை தான் செய்யணுமா, அந்த ஒரு எண்ணம் வருதுல்ல மேம், இது எதனால? இவங்க ஜாதகத்தில் இந்த 10ஆம் பாவகம் வேலை தொழில்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ஆம் பாவக வேலை ஏன்னா நல்லா இருந்ததுன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா இல்லைன்னா வேலைக்கு தான் போகணும். அப்போ இந்த வேலையை எந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்கு லாபமாக அமையும்? இப்போ 10ஆம் பாவகம் 12ல் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு அப்படிங்கிறத அவங்க பண்ணணும். இல்லைனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைங்கிறது பண்ணணும். இல்லைனா அலைச்சல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பில் வேலை அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க பண்ணலாம். அதே மாதிரி இந்த 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது தீராத பிரச்சனை, அது வந்து 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா தாராளமாக அந்த உடல் உழைப்புங்கிறது ஜாதகருக்கு தேவைப்படும். அது மாதிரி இப்போ லேசியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒருத்தங்களை பார்த்தாலே தெரியும். இந்த ஹார்ட் ஒர்க் அந்த வேலையில் இருக்குமானா இருக்கும், அது அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குமானா 1க்கு 2 வருமானம்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மேம், இப்போ நிறையா வந்து ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 9 to 5 அப்படிங்கிறது அந்த ஐடி கம்பெனி சார்ந்த வேலைகள் செய்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரு சிலர் வந்து ஒரு டிஃபன் கடை போட்டிருக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான கடைகள் போட்டிருக்கிறதோ, இல்லை ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு டபுள் இன்கம்க்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்களா மேம்? இப்போ இந்த ஜாதகம் உங்களுக்கு வந்து பல்வேறுபட்ட தொழில்களின் மூலம் பல்வேறுபட்ட வேலைகளின் மூலம் உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கிரகங்கள் அடிப்படை, எந்தெந்த இடங்களை பார்க்கணும்? இப்போ 10ஆம் பாவகத்தை தான் பார்க்கணும். வருமானத்துக்கு 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பலதரப்பட்ட வேலைகள், பலதரப்பட்ட இடங்கள். இப்போ ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல உட்கார மாட்டார். பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். ஓடிண்டே இருப்பார், அவர் உட்காரவே மாட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையை மாற்றி பண்ணிட்டு இருப்பார். இன்கம் கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வந்து இந்த அந்த 10ஆம் இடத்து கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களான 6, 8, 10, 12ல் இருந்ததுன்னா இவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லலாம். யாருக்கெல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கோ பகல் நேரங்களில் கண்டிப்பாக வேலை பார்ப்பது அப்படிங்கிறத விட்டுட்டு இரவு நேர வேலைகள் இல்லைனா வெளிநாடு சார்ந்த வேலைகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளூரில் இருந்தால் 10 பைசா சம்பாதிக்கல, வெளிநாட்டுக்கு போனால் ஓஹோன்னு கோடியாக கட்டி வாழ்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு உள்ளூரில் வருமானம்ங்கிறது கிடையாது. அவருக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது வெளி இடங்களில், வெளி மாநிலங்களில் அப்படிங்கிறது தான். இந்த வெளி மாநிலங்கள் ஏன் வருது அப்படின்னா இவருடைய வருமானமும் இவருடைய உணவும் அந்த ராகு கிரகம்ங்கிறது சம்பந்தப்பட்டால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஜாதகருக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும். அப்போ தான் அவருக்கு வந்து பகல் நேரமாகவும் நமக்கு இரவு நேரமாகவும் இருக்கும். அதான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களே, இந்த 6 to 10 ஒர்க் பண்ணுறது, இதே மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு இரவு நேர வேலைகளும் இரட்டை சம்பாத்தியம்னு சொல்லுவாங்களவா,
டபுள் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறது இவங்களை சொல்லவே சொல்லலாம். மேம் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம்ங்கிறத சொல்லிட்டீங்க. 10ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? கேது உட்கார்ந்துருந்தா ஒரு ஜாதகத்துல அந்த லக்னத்திற்கு கேது எந்த பாவகத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்ப மேஷ லக்னத்துக்கு கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஜாதகருக்கே ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இவங்க என்ன ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, இல்லைன்னா எந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும். அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கோவில் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இருப்பதுங்கிறது நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, ஒரு வந்து ஊசி நூல் தையல் கடை போட்டு அதை நான் பண்ணுறேன், இல்லைனா இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் பெண்களாக இருந்தாங்கன்னா அதை இவங்க செய்யலாம்னா செய்யலாம். அது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கிரகமும் இந்த கேது அவங்க லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான். இப்போ கேது 10ஆம் இடத்துல இருக்கிறனால இது சார்ந்த தொழில்கள் செய்தாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். சிலர் பார்த்தீங்கன்னா அப்பா தொழில் தாத்தா தொழில் அப்படிங்கிறது எடுத்து பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா கௌரவம் விட்டு போகக்கூடாதுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அது வருமானம் இல்லாமல் அதை அப்படி கொண்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லவா, செக்கு மாடு எடுத்த மாதிரியே திருப்பி நீங்கள் இந்த விஷயம் சொல்லும்போது என்ன தோணுது அப்படின்னா, இந்த தொழில் அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்த வரையும் நல்லா இருந்துச்சு, அவங்க பையன் எடுத்தான் கடையே ஒன்றும் இல்லாமல் போய் நிறைய விஷயம் நம்ம அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன மேம் அமைப்பு, ஏன் காரணம்? இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால சொன்னல, அந்த லக்னம் அந்த கேது பகவான் வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அமர்வது, இது உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்தது 10ஆம் இடத்துல கேது அமர்ந்தாங்கன்னா தயவு செய்து அப்பா தாத்தா அந்த பூர்வீகம்ங்கிறது தான் ராகு கேது, டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் ராகு கேது. தாத்தா தொழில் செய்தது அப்பா தொழில் செய்தது நம்ம எடுத்து செய்யாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதா சொல்லுவோம். ஏன்னா கௌரவத்துக்காக பண்ணோம், அதை நீங்கள் பண்ண வேண்டாம், அவங்க மனைவி பேர்லேயோ வேறு யார் பேர்லேயோ பண்ணுங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குமானா சில காலங்கள் அதில் முன்னேற்றம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. மேம் இப்போ பொதுவாக ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, அது என்ன மேம்? இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் 5ஆம் பாவகத்தை பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகம் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம், பெரியவங்க எல்லாம் கேட்குறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படிம்பாங்க. அதாவது அந்த பரம்பரை நல்லா இருக்குதா, பரம்பரையினால எனக்கு அனுகூலம் இருக்குதா. இப்போ எங்கள் தாத்தா ஒரு பேரோட புகழோடு இருந்தாங்கன்னா அதோட அனுபவம் எனக்கு கிடைக்கும். இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள், எனக்கு மகள் பிறந்தாலும் இன்னாருடைய பேரன் பேத்தி அப்படிங்கிறது ஒரு நிற்கும். ஒரு தலைமுறையாக அது நீண்டு வரக்கூடிய ஒரு தன்மை. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதையும் அந்த அனுபவ குணமும் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மனையும் சொல்லலாம், காந்தியும் சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காந்தியோட பேரன், பாரதியாரோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அப்படிங்கிறது நிலைநிறுத்தின்னு இருக்குது. அந்த பூர்வ புண்ணியங்கிறது நம்ம முன்னோர்கள் செய்த பலனின் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த பூர்வ புண்ணியம். அது நல்லா இருந்ததா உங்களுக்கு குலதெய்வத்தில் குறை இருக்காது, இந்த பேரும் புகழும் கிடைக்கும். அனுபவ குணம், நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு செயல் வந்து தானாக நடக்குதுன்னு சொல்லுவோம் தெரியுமா. பாக்கியம் அப்படிங்கிறதும் அங்கே தானாக நடக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஐயோ இவங்க இந்த பொண்ணு இவங்களுடைய பொண்ணு, அவங்களுக்கு வழிவிடுங்கப்பான்னு வழிவிடுவாங்க. அது தானாக நடக்க செயல். ஒரு செயல் வந்து தங்கு தடையில்லாமல் நடப்பது தான் பாக்கியம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கும். நம்மளை தேடி வரக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தானாக கிடைக்கும். நம்ம போய் முன்னாடி நின்று அதை வாங்கி பிடிச்சு கொண்டு வரணுங்கிறது கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா ஜாதகருக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் தொழிலை சேர்த்து பூர்வ புண்ணியம் பார்க்கக்கூடாது. இப்போ தாத்தா பிஸ்னஸ் பண்ணாங்க, அந்த பிஸ்னஸை நான் பண்ணக்கூடாது, அதை வேற யார் கையிலையாட்டி கொடுத்துட்டு நமக்கு பிடித்த தொழில், ஏன்னா எனக்கு உகந்த தொழில், எனக்கு படித்த படிப்புக்கு வேலைன்னு நான் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய பேர் நிலை நிற்குமானா கண்டிப்பாக நிற்கும். இல்லைன்னா தாத்தா கொடுத்ததை பேரம் பண்ணான் பேரம் அழிச்சிட்டான் அப்படிங்கிறதான் நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். அதுதான் உண்மை. மேம் இப்போ இந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, இதை எப்படி மேம் தெரிஞ்சுக்கணும்? ராகு கேது வச்ச பொதுவாகவே சொல்லலாம். எந்த லக்னமாகவும் இருந்தாலும் சரி, ராகு கேது ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கடகம் விருச்சிகம் மீனராசியில் ராகு கேது அமரக்கூடாது. இந்த இடங்கள்ல அமர்ந்தாங்கன்னா பூர்வ புண்ணியம் சரியில்லை அப்படிங்கிறதே சொல்லிடலாம். மேம் இப்போ பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட தொழிலில் வந்து அவங்க தான் ராஜா, அந்த மாதிரி வந்து சரியான வருமானம் ஈட்டுற ஒரு சூப்பரான ஒரு பதவியில் இருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தொழில் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதோ அதே அளவு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தொழிலில் சிறந்திருக்கவங்க எல்லாருக்குமே குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு பாவகம் வந்து அடி வாங்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை உதாரணமாக எடுக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. அப்படிங்கும்போது இது என்ன காரணம்,
இது எதன் அடிப்படையில் மேம்? இல்லை, இப்போ வந்து தொழில் நல்லா இருந்ததுன்னா குடும்பம் சப்போர்ட் அப்படிங்கிறது சிலருக்கு பண்ணுவாங்க, சில குடும்பங்கள்ங்கிறது சப்போர்ட்டு பண்ணாது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இதில் குடும்பங்கிறத விட களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம் தான் அதிகமாக அடி வாங்கும். இப்போ என் பிள்ளை சம்பாதிச்சா எனக்கு வருமானத்தை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாரு. அவருடைய மனைவிக்கு அங்கே சந்தோஷத்தை கொடுக்க முடியுமானா அது பிரச்சனையாகும். ஏன்னா இவர் கால ஓட்டத்தின் காரணமாக அந்த தொழிலை நோக்கி பயணம் பண்ணும்போது அந்த 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானம்ங்கிறது அடிபடுமானா அடிபடும். நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பத்தை கவனிக்க மாட்டார். அந்த குடும்பங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது, மனைவி ஸ்தானம் மட்டும்தான் இங்கே அடிபடும் அப்படிங்கிறது உண்மை. இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன லக்னம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இவங்க பிஸ்னஸ் நல்லா இருந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். மனைவி வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது தான் கணவருக்கு அங்கே வேலைப்படும், இல்லை மீட்டிங் இருக்குது நான் வர முடியாது அப்படிம்பாங்க. சரி நம்ம நாளைக்கு கோவில் போகலான்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு ஆஃபீஸில் வந்து டூர் போட்டிருக்காங்க நான் போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த மிதுன லக்னக்காரங்க பொதுவாகவே தொழிலுக்கு தான் முதலீடு, தொழிலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிறது கொடுப்பாங்க. அப்போ மனைவி ஸ்தானம் அடிபடுமானா கண்டிப்பாக அடிபடும். இதை புரிந்து நடப்பவர்கள் வெற்றி பெறாங்களான்னா பெறாங்க. சிலருக்கு அந்த புரிந்து நடக்கக்கூடிய தன்மை அது ஜாதகத்திலையும் கிடையாது, கிரகங்கள் அந்த அமைப்பும் கொடுக்காது. சில லக்னங்கள் போகும்போது பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம் அடி வாங்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள பிரிவு பிரச்சனைகள் இல்லைனா இவனுக்கு முதல் பொண்டாட்டி மனைவின்னு கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஒரு தன்மையை கொடுக்குமானா கொடுக்கத்தான் செய்கிறது. மேம் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரியான பல தகவல்களை அடுத்த காணொளியிலும் பேசுவோம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.